வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து அதை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பலன் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, என்ன மாதிரி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சார்ந்த ஜாதக பலன் அறிதல் கிளாஸ் வந்து தனியாக நம்ம எடுக்கிறோம். அது வந்து இப்போ எடுக்கலை, எப்படியும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிற மாதிரி வரும். இருந்தாலும் எப்படி ஜாதக பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். அதாவது எப்படி ஜாதக பலன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகம் போட்டுக்கோங்க. இதில் வந்து 22/6/1995 4:40க்கு 4:40 மாலையில் பிறந்த ஒரு ஜாதகம். இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். பார்த்த உடனே எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஜாதகருக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுப்பனை அப்படின்னா எதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, லக்ன புள்ளி தொடர்பு, லக்ன அதிபதி தொடர்பை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து லக்ன புள்ளி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, லக்ன புள்ளி வந்து அனுச நட்சத்திரம். அந்த சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. அந்த சனி திரும்ப குரு நட்சத்திரம், குரு லக்னத்திலே இருக்குது, திரும்ப குரு சனி நட்சத்திரம். இப்போ இதோடு வந்து இந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருது. அப்போ 1, 5 கனெக்ஷன் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லக்ன அதிபதி செவ்வாய், அது நின்ற சாரம் வந்து பூரம், அது சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 7ல் இருக்குது. சுக்கிரன் நின்ற சாரம் சந்திரன் 6ல் இருக்குது. சந்திரன் நின்ற சாரம் கேது 6லேயே இருக்குது. கேது நின்ற சாரம் கேது. அப்போ இதோடு முடியுது. அப்போ இந்த பாவக நட்சத்திர தொடர்பு ரீதியாக பார்க்கும்போது 1, 5 இதில் வருது. அப்புறம் 6, 7, 10. 1, 5, 6, 7, 10 இந்த பாவக தொடர்பு தான் இவர் ஜாதகத்தில் வருது. அப்போ இவர் இது சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் லைஃப்பில் வந்து அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். 1, 5, 6, 7, 10 இந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும். 1ன்னா என்ன, அவர் 5ங்கிறது குழந்தை, 6ங்கிறது கடன் வேலை, 7ங்கிறது திருமணம், 10ங்கிறது தொழில். இதுதான் வந்து இவர் இந்த வாழ்நாளில் வந்து இவர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இவர் பேரில் இதெல்லாம் இருக்கும் அல்லது இவருக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதில் இல்லாத பாவகங்கள் வந்து அனுபவிப்பாரே தவிர சொந்தமாக இவர் எதுவுமே எடுத்து பண்ண முடியாது. அப்படி வேறு பாவகங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, கிரகம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பாவகத்தை பார்த்துச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவகம்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் பாவகம் இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா, 4ஆம் பாவகத்தை ஒரு கிரகம் பார்க்குது, செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், யாரோ ஒருத்தவங்க வந்து இவருக்கு வீடு எழுதி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். இவர் சொந்தமாக வீடு வாங்க மாட்டார். பார்வை மூலிமா இந்த 4ஆம் பாவகம் ஆக்டிவேட் ஆகிறதுனால யாரோ ஒருத்தர் உதவியினால் இவருக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சொந்தமாக இவருக்கு இருக்கக்கூடியதான் இந்த பாவக நட்சத்திர தொடர்பு வந்து சொந்தமாக இவர் எல்லாமே யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்கிறேன். வேற ஒருத்தர் ஹெல்ப் மூலிமா கிடைக்கிறது வந்து பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இது கொடுப்பனை, இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய கொடுப்பனை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம சொல்லணும். இங்கே குரு அப்படிங்கிறது தான் ஜாதகர்னு அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ குரு வக்கரமாக இருந்தால் என்ன சொல்லணும், இந்த ஜாதகர் வந்து நல்லவர்னு எடுத்துக்கணும். குரு நார்மலாக இருந்தால் நல்லவன் கிடையாது. எல்லோரும் சொல்கிற மாதிரி குரு நார்மலாக இருந்தால் நல்லவன் கிடையாது. நல்லவன மாதிரி நடிக்கிறவன் தான் குரு. நல்லவன மாதிரி நடித்தாதான், இனிப்பாக பேசினா தான் வருமானம் வருங்கிறத குரு சொல்லுது. ஆனால் குரு வக்கரம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே நல்ல குணம் உள்ளவர்கள். இவனுக்கு வந்து பொய் பேச வராது, உண்மையாக இருப்பான். குரு வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் எப்பயுமே எந்த ஜாதகத்தில் ஒரு வக்கரம் இருக்கோ அந்த ஃபீல்டில் அவங்க உண்மையாக இருப்பாங்க. இதை வந்து எத்தனை ஜாதகத்தினாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுக்கிரன் வக்கரமாக இருக்கா, அந்த ஜாதகி உண்மையாக இருப்பாங்க. சுக்கிரன் வக்கரமாக இருக்கா, ஆண் ஜாதகத்தில் மனைவி வந்து உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி வக்கரமாக இருக்கா, தொழிலில் வந்து அவர் உண்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நகைக்கடன். குருங்கிறது நகை. இப்போ நகைக்கடன் இருக்கும், வருமானத்தில் தடை வரும். வக்கரமாக இருக்கிறதுனால வருமானத்தில் தடை வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் பாதகாதிபதி. ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதகம் தான் செய்யும். பாதகாதிபதி சாரத்தில் என்ன இருக்குது, புதனும் சுக்கிரனும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரன் பாதகாதிபதி, அதோட நட்சத்திரத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்குது. புதனுடைய வீடுகள் 8, 11, சுக்கிரனுடைய வீடுகள் 7, 12. அப்போ களத்திர 7, 12ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடங்கள், 8, 11ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். அதாவது பெண்களுக்கு. ஆணுக்கு வந்து 8, 11 தேவையில்லை. ஆனால் 11 வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இந்த 2 பாவகத்துக்கு அதிபதியாக வராங்க. ஆனால் இதில் எந்த பாவகத்தை இது மெயினாக இயக்கும் அப்படின்னா
புதனும் சுக்கிரனும் எந்த ராசியில் நிற்குதுன்னு பாருங்கள். இது நிற்கிறது பெண் ராசி. அப்போ புதனுடைய பெண் ராசி வந்து கன்னி, சுக்கிரனுடைய பெண் ராசி வந்து ரிஷபம். அப்போ ரிஷபத்தினுடைய 7ஆம் பாவகமும் கன்னி அப்படிங்கக்கூடிய 11ஆம் பாவகம் தான் இங்கே இயங்கும். மற்ற 2 பாவங்கள் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் வந்து 7, 11ங்கிறதுனால திருமணத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுமே தவிர திருமணத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் குரு வக்கரமாக இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்குது. இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதகர்னால வந்து அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வக்கரமாக இருக்கிறதுனால, நார்மலாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஓகே, அடுத்து திதி சூன்ய ராசிகளை பார்க்கணும். திதி சூன்யம் அப்படிங்கிறது தசமி திதியில் பிறந்த ஒரு ஜாதகம். தசமி திதினா சிம்மமோ விருச்சிகமோ திதி சூன்யமாக வரும். அப்போ திதி சூன்யத்தில் என்ன கிரகங்கள் நிற்கிதோ அது பாதிப்பை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த திதி சூன்யத்தில் என்ன நிற்கிது அப்படின்னா, செவ்வாயும் குருவும் நிற்கிதா. இப்போ செவ்வாய் வந்து லக்னாதிபதி, குருங்கிறது வந்து 2, 5க்குரிய அதிபதி. அப்போ இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்டால் நம்ம என்ன சொல்லணும், இது சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வருமானத்துலேயும் குழந்தை சார்ந்த விஷயத்துலையும் பாதிப்பு இருக்குது. அடுத்து கடன் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், ஜாதகர் சார்ந்த விஷயம், அதாவது 1, 6ங்கிற செவ்வாயும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். திதி சூன்யத்தில் நிற்கிற கிரகங்கள் பாதிப்பை செய்யும். பாதக ஸ்தானத்தில் எந்த கிரகமும் நிற்கலை, அதனால் பாதிப்பு இல்லை. பாதகாதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கனால அது பாதிப்பை கொடுக்குது. அப்போ என்னென்னலாம் பாதிப்பு இருக்குன்னா, குரு வக்கரம், பாதகாதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்குது, திதி சூன்ய ராசிகளில் குருவும் செவ்வாயும் இருக்குது. இதுதான் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து இவருக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எப்பயுமே லக்னத்துக்கு மட்டுமே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறத விட லக்னாதிபதிக்கு பார்க்கும்போது சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். லக்னத்தை விட லக்னாதிபதி தான் வலுவாக செயல்படுது. இங்கே எல்லாருமே லக்னத்தை வச்சு தான் பலன் பார்க்குறாங்க. அதனால் வந்து பலன்கள் தப்பாக வருது. லக்னாதிபதியை வச்சும் பலன் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னாதிபதி வந்து செவ்வாய். இப்போ 6ஆம் வேலையை பற்றி பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும், டைரெக்டாக எப்படி பார்ப்போம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் சந்திரனுக்கு எது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கலாம், இருந்தாலும் லக்னாதிபதியை வச்சும் நீங்கள் பார்க்கணும். லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது, சிம்மத்தில் இருக்குது. இதிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6 மகரம் வந்து 6ஆம் இடமா வரும் லக்னாதிபதி செவ்வாய்க்கு. அப்போ 6ஆம் இடம் யார், சனியினுடைய வீடு. அந்த சனி எங்கே இருக்குது, 8ல் இருக்குது. இப்போ 6ஆம் அதிபதி 8ல் இருக்குது. லக்னாதிபதிக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால இவருக்கு வேலை சரியாக அமையாதுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் லக்னத்தை பார்த்து சொல்கிறத விட லக்னாதிபதியை பார்த்து சொன்னால் பலன்கள் வந்து அற்புதமாக வேலை செய்யுது. இதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். லக்னாதிபதிக்கு 6ஆம் அதிபதி யார், லக்னாதிபதிக்கு 6ங்கிறது வேலை, அது 8ல் இருக்குது. இப்போ லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6, 8 இருக்கக்கூடாது, இருக்குது. அப்போ வேலை சரியாக அமையாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து வீடு அமையுமா, சொத்து அமையுமா அப்படின்னு பார்க்குறோம். 4ஆம் அதிபதி தாங்க சொத்து. 4ஆம் அதிபதி இங்கே யார், லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யார், சனி. இந்த சனி இருக்கக்கூடிய இடத்த வச்சு பாருங்கள். எப்பயுமே 4வது இடத்த வச்சு பார்க்குறத விட 4ஆம் அதிபதியை வச்சு பார்க்குறது சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. லக்னத்தை வச்சு பார்க்குறது இல்லை, லக்னாதிபதியை வச்சு பார்க்குறது, 4ஆம் இடத்த வச்சு பார்க்குறது இல்லை, 4ஆம் அதிபதியை வச்சு பார்க்குறது. அப்படி வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியாச்சு. ரியாலிட்டியில் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி, அது இருக்கக்கூடியது மீனராசி. அப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனிக்கு 4ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4ங்கிறது சொத்துங்கிறதுனால இந்த 4ஆம் அதிபதிக்கு 4ல் என்ன இருக்குது, சூரியன் இருக்குது. அந்த சூரியன் என்ற சாரம் ராகு. ராகு வந்து இதுக்கு 8ல் இருக்குது. அதாவது 4ஆம் அதிபதிக்கு சூரியன் வந்து 4ல் இருக்குது. அது நின்ற சாரம் வந்து அந்த 4ஆம் அதிபதிக்கு 8ல் இருக்குது. அப்போ இவருக்கு வந்து சொத்து அமைகிறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காரக கிரகம் யார் சொத்துக்கு, செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். 1, 2, 3, 4. செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல என்ன இருக்குது, குரு இருக்குது. செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல குரு இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து திதி சூன்ய ராசியாக இருக்குது. செவ்வாய்க்கு 4ஆம் இடம் வந்து திதி சூன்ய ராசியாக இருக்கிறதுனால அந்த சொத்துலேயும் ப்ராப்ளம் வரும், சொத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இயற்கையிலே கொடுப்பனையிலையும் 4ஆம் இடம் வந்து இல்லை. இந்த செவ்வாய்க்கு அதாவது என்ன சொல்கிறது, செவ்வாய்க்கு 4ஆம் இடம் காரகன் வந்து செவ்வாய், சொத்துக்கு காரகன். அதுக்கு 4ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டதுனால சொத்து அறவே கிடைக்காது. ஏன்னா காரகிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு 4ஆம் இடம் பார்க்குறோம், சூரியன். அது நின்ற நட்சத்திரம் வந்து 8க்கு வந்துருச்சு. 4ஆம் அதிபதிக்கு 8ல் இருக்குது. அப்போ இவருக்கு சொத்து அமைகிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே அமைகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அமைஞ்சது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வந்து தெரியாத நபர்கள் வாங்கி கொடுக்குறது, செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி வாங்கினா பெரிய பாதிப்பு உண்டாக்காது. புதுசாக வாங்கணும் அப்படின்னா பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா ராகுங்கிறது செகண்ட் ஹேண்ட். அதனால் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குகிற சிறப்பு. அதுலேயும் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதியும் ராகுவும் 8ஆக இருக்கிறதுனால விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உண்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? அதாவது காரக கிரகம் வந்து குரு, அதுவே வக்கரமாயிடுச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து கருக்கலைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குருவே வக்கரமானதுனால காரக கிரகம். அடுத்து பாவகத்தில் 5ஆம் பாவகம் வந்து குரு தான். 5ஆம் பாவத்தில் குரு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த குரு இருக்கக்கூடிய இடத்த வச்சு 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவம் குரு தான், இருந்தாலும் 5ஆம் இடத்த வச்சு பார்க்காம 5ஆம் அதிபதி குருவை வச்சு அதுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி இருக்குது. அதை நின்ற சாரமும் குரு சாரம், குரு வக்கரமாக இருக்குது. அப்போ 5ஆம் அதிபதி வக்கரமாகும் போது நம்ம என்ன சொல்லணும்? முதல் கரு கலையும். ஃபஸ்ட் பாயிண்ட், முதல் கரு கலையும். 2வது கரு அப்படின்னா என்ன? 7ஆம் இடம் தான் 2ஆம் கரு. முதல் கரு வந்து 5ஆம் இடம், 2வது கரு 7ஆம் இடம், 3வது கரு 9ஆம் இடம். அப்போ 2வது கரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2வது கரு 7ஆம் இடம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அதில் புதன் சுக்கிரன் இருக்குது, 2 கிரகங்கள் இருக்குது. அதை நின்ற சாரம் வந்து சந்திரன் சாரம், அது 9ஆம் அதிபதி சாரம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் 9ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்றதுனால நம்ம என்ன சொல்லலாம்? இவருக்கு வந்து இன்னும் 2 குழந்தைகள், கரு கலைப்புக்கு அப்புறம் 2 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ங்கிறது 3வது குழந்தை. இப்போ முதல் குழந்தை கலைஞ்சிருச்சு, 2வது குழந்தைங்கிறது 7, அது நின்ற சாரம் வந்து 9வது சாரங்கிறதுனால அதுக்கு அடுத்து 2 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது கருக்கலைப்புக்கு அப்புறம். ஆனால் இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத இதில் நான் சொல்லலை. அது வந்து குழந்தை பிறப்புக்குன்னு சொல்லி நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதில் வந்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அப்படி ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா குழந்தை பிறப்புக்கு, அதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு 3 குழந்தைகள் வாய்ப்பு இருக்குது, முதல் குழந்தை கருக்கலையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஒரு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடம் தான் தொழில். இப்போ 10ஆம் இடத்தை வச்சு நீங்கள் பார்க்காம 10ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10ஆம் அதிபதி வந்து லக்னத்துக்கு 8ல் இருக்குது. அது நின்ற சாரம் வந்து ராகு சாரம், அது லக்னத்துக்கு 12ல் இருக்குது. இப்போ லக்னத்துக்கு 8, 12ஓட 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்வதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொழில் சிறப்பில்லை, தொழில் பண்ணால் நஷ்டமாயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து இதில் எழுதப்படாத விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இளைய சகோதரம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ இருப்பாங்களா கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்குறது? 3ஆம் இடங்கிறது தான் இளைய சகோதரம். ஓகேயா? இந்த 3ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டா நிச்சயமாக வந்து இளைய சகோதரம் உண்டு. புரியுதா? அதாவது 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதி அல்லது 2ல் நின்ற கிரகம், இதோட இந்த 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி 3ல் நின்ற கிரகம் தொடர்பு வந்தால், 2ஓட இந்த 3 தொடர்பு வந்தால் நிச்சயமாக உடன்பிறப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 3ஆம் அதிபதி யார்? சனி. சனி நின்ற கிரகம் என்ன? குரு நட்சத்திரத்தில் இருக்குது. சனி வந்து குரு நட்சத்திரம். குரு வந்து 2ஆம் அதிபதி தானே. அப்போ இவருக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ உண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் குரு வக்கரமாக இருக்கிறதுனால இவருக்கு அடுத்து வந்து ஒரு தங்கச்சியோ தம்பியோ பிறக்கிறாங்க. அவங்கள வந்து கருக்கலைப்பு ஏற்படுது. அவங்களுக்கு வந்து கருக்கலைப்பு ஏற்பட்டு கலைச்சிடுறாங்க உங்கள் அம்மா அப்பா. இதுதான் வந்து இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ கூட பிறந்தவங்கள இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு 3ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அது இருக்கக்கூடிய சாரம் வந்து குரு சாரம். குரு வக்கரமாக இருக்கிறதுனால அது இருந்தாங்க, ஆனால் அது கலைச்சிட்டாங்க. கரு உருவானதுக்கப்புறம் அதை கலைச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இவருக்கு தசா புத்தி என்ன தசா புத்தின்னு பார்க்கும்போது இப்போ சந்திர தசை செவ்வாய் புத்தி நடந்துகிட்ருக்கு. எப்போ இவருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? சந்திரன் அப்படிங்கிறதே இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. இப்போ பாதகாதிபதி வந்து 6ல் இருக்க சிறப்பு இல்லை. எப்பயுமே பாதகாதிபதி 2, 6, 8, 12ல் இருக்க சிறப்பு இல்லை. அஷ்டமாதிபதி 2, 6, 8, 12ல் இருக்க சிறப்பு இல்லை. கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் எதுவுமே 2, 6, 8, 12ல் இருக்கிறது சிறப்பு இல்லை. அப்போ இங்கே 6ல் இருக்கிறது சிறப்பு இல்லை பாதகாதிபதி. அப்போ இந்த திசை வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6ஆம் இடம் அப்படின்னா கடன் நோய் இதை தான் வந்து கொண்டு வரும், வம்பு வழக்கை தான் கொண்டு வரும். அடுத்து ராகு புத்தி வருது. செவ்வாய் புத்தியை விட ராகு புத்தி வரும்போது தான் இவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம். ஏன்? அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் இதுலேருந்து 2028 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமில் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? எப்படி வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னா 6ஆம் இடம் தான் வேலை.
அப்போ 6ஆம் இட தொடர்பு வந்து இந்த ராகுவுக்கு கிடைக்குது. 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை வந்து பார்க்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்குது. அது வந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சந்திர திசை தான் நடந்துட்டுருக்கு. சந்திர திசையில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ராகுவை தொடர்பு கொள்ளுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை தொடர்பு கொள்ளுது. இப்போ 12ங்கிறது வெளிநாட்டு வேலை தானே. இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்குது. அப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஆனால் 12ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலையில் வந்து திருப்தியாக வேலை பார்க்காம வெளியில் வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு திருமண வாழ்க்கையும் சண்டையோடு தான் போகும். பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுதான் இவர் ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எப்படி பலன் சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளைய சகோதரன் சகோதரி இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது, குழந்தைகள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பலன் கூறுதலில் நம்ம சொல்ல முடியும். இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பேசிக் வீடியோங்கிறதுனால இப்போதைக்கு இதை நான் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விளக்கத்தை வந்து 95% ஜோதிடர்கள் வந்து கொடுக்கல. எல்லாருமே வந்து லக்னத்தை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. லக்னாதிபதியை வச்சு பார்க்கல. லக்னாதிபதி வச்சு பாருங்கள், 6ஆம் அதிபதியை வச்சு பாருங்கள், 10ஆம் அதிபதியை வச்சு பாருங்கள், 5ஆம் அதிபதி வச்சு பாருங்கள். எல்லாமே அதனுடைய வீட்டு அதிபதி நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கும்போது பலன்கள் வந்து வேறு விதமாக சிறப்பாக வருது. வெறும் லக்னத்துக்கு பார்க்கும்போது உங்களால் வந்து பலன் சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டைரெக்டாக பார்க்காதீங்க. இன்னும் ஆழ்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்டெப்த்தாக போகணும். இதில் வந்து லக்னத்தை விட லக்னாதிபதி வச்சு பார்க்கும்போது சிறப்பு. 10ஆம் இடத்தை விட 10ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்த வச்சு பார்க்குறது சிறப்பு. இது போக பாவத் பாவகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாவத் பாவம்னா அந்த இடத்துக்கு இன்னொரு இடம் எப்படி இருக்குது. இப்போ 6ஆம் இடங்கிறது வேலை, 6ஆம் இடத்த லக்னமாக போட்டு அதுக்கு 6ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாவத் பாவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நம்ம அடுத்த வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்படி எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஜாதகர் வந்தால் பயப்படாமல் நீங்கள் பலன் சொல்ல முடியும். அதனால தான் என்னுடைய மெத்தடு, வேறு மெத்தடு, இந்த மெத்தடு, அந்த மெத்தடு, எல்லா மெத்தடையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு பலன் அறியும் முறையை வந்து கண்டுபிடிச்சி பார்த்துட்ருக்கேன். இது மூலிமா வந்து பலன்கள் வந்து சிறப்பாக வருது. நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் வந்து லக்னத்துக்கு நல்லா இல்லை, ஆனால் லக்னாதிபதிக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். லக்னாதிபதிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ லக்னத்துக்கு ஒரு கிரகம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா லக்னாதிபதிக்கு அது கெட்டு போயிருக்கும். 6 to 12 இருக்கும், பாதகஸ்தானத்தில் இருக்கலாம், திதி சூன்யத்தில் இருக்கலாம், பாதகாதிபதியோடு சேர்ந்துருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது பாதிப்பை தருது. இப்போ பலன் எடுக்கும் முறை எப்படிங்கிறத பாருங்கள். இதை வச்சு ஜாதகம் எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் கிளாஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.